திருமண பிரச்சனை, திருமணம் வந்து நடந்து நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா திருமணம் நடக்கும். இல்லை திருமணம் பண்ணி டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்களும் இந்த ஆலயத்துக்கு போனா ஒற்றுமை ஆயிடுவாங்க, கண்டிப்பா ஒற்றுமை ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலம் பேர் வந்து கோனேரி ராஜபுரம். இப்ப உள்ள பேர் என்னது? கோனேரி ராஜபுரம். இப்ப இந்த ஸ்தலம் வந்து பழைய பேரு திருநல்லம், இல்லம், திருநல்லம் அப்படிங்கிற ஊரு. இது வந்து கும்பகோணத்துல இருந்து காரைக்கால் போற வழியில எஸ் புதூருங்கிற ஊர் இருக்கு. எஸ் புதூர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போனீங்கன்னா கோனேரி ராஜபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. உலகத்திலே ஐம்பொன்னால் ஆன பஞ்சலோக நடராஜர் சிலை வேற எங்கேயுமே கிடையாது, இந்த ஒரு ஆலயத்துல மட்டும்தான் இருக்கு. இந்த நடராஜர், அதாவது இங்க உள்ள மன்னன் வந்து சிற்பியை கூப்பிட்டு ஆர்டர் பண்ணி இந்த கோயிலுக்கு ஒரு நடராஜர் சிலை செய்ப்பா அப்படின்னு சொல்லி, அவரும் தண்ணியை ஊற்றி உலோகத்தை ஊற்றி என்னென்னமோ ஊற்றி பார்த்து செஞ்சு பார்த்தாரு. நடராஜர் சிலை செய்ய முடியல. கடைசியா ஈயத்தை காய்ச்சி ஏதாவது ஊற்றுவோம் அப்படின்ட்டு வந்து என்ன அவ்வளவு நாளா செய்ய சொன்னா மன்னன் கேட்டு செய்ய முடியலன்னு சொல்றாருன்னு, நாளைக்கு வர்றப்ப எனக்கு நடராஜர் சிலை இருக்கணும் அப்படின்னு சொன்னதையும் சிவபெருமான் கனவுல தோன்றி சிவபெருமானும் பார்வதி தேவியும் முருகனும் 4 நாய்களாக 2 ஆட்டுக்குட்டிகளாகவும் அப்படியே கூட்டிக்கிட்டு ஒரு இலிசாதி குடும்பத்தை, அதாவது பட்டியல் இனத்தை சார்ந்த குடும்பத்தை மாதிரி வந்திருக்காங்க. அந்த சிற்பிக்கிட்ட ஐயா கொஞ்சம் தண்ணி கூட அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓ தண்ணிலாம் இல்லையா, போயா நாளே மண்ணா சிற்பி செய்யறதுல இந்த பஞ்சலோக சிலையை வடிக்க சொன்னாரு, அதை செய்ய முடியாம நாங்கள் புளிச்சுக்கிட்டு இருக்கோம், உனக்கு தண்ணிலாம் இல்லையா போயா அப்படின்னுது. தண்ணி இல்லையா, சுடுத்தண்ணி தான் இருக்குன்னு. சரி அந்த சுடுத்தண்ணி எங்களுக்கு வேணுயா சிலை செய்ய, வேணா அந்த உலோகம் காய்ச்சி வச்சிருக்கோம் அதுல வேணா குடியா அப்படின்னு சொன்னதையும் அந்த அந்த சிவபெருமான் வந்து அந்த ஈயத்தை காய்ச்சி குடிச்சதையும் அப்படியே சிவனு பார்வதி அப்படியே மறு மச்சத்தோட, இன்னைக்கு அந்த கோயிலை நீங்க போனா பார்க்கலாம். கண்ணுல மறு, கழுத்துல மச்சம், அது மாதிரி காதுல கருவளையம், அது மாதிரி வந்து காதுல கருவடகம், அது மாதிரி காலில் கொலுசு, தண்டை இதெல்லாம் போட்டதோட அப்படியே இருக்கும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சலோக சிலைய ஐயரே காமிப்பார் உங்களுக்கு. இந்த கோயிலுக்கு போனா கோயில்ல பூஜை பண்ற ஐயரே மறு மச்சம், உடம்புல உள்ள அங்க தேசம், அங்கவல நாயகன்னே பேரு. இந்த சுவாமிக்கு என்ன பேரு? அங்கவல நாயகன்